சர்வசக்தி ஜோதிட நிலையத்தில் முதல் நாம் பார்க்க இருப்பது எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த மாதிரி கட்டம் போட்டு ராசி கட்டம் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மேஷம், ரிஷிபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். காலபுருஷ தத்துவ ராசிப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம்தான் முதல். இந்த இடத்துல சந்திரன் இருந்தால் இந்த மாதிரி சந்திரன் இப்படிதான் போட்டிருக்கோம். சந்திரன் இருந்தால் இது மேச ராசி. இங்க சந்திரன் இருந்தால் ரிஷபராசி, இங்க சந்திரன் இருந்தால் மிதுன ராசி, இங்க சந்திரன் இருந்தால் கடகராசி. எந்த இடத்துல சந்திரன் இருக்கிறாரோ அந்தந்த ராசி என ஜோதிடர்கள் குறித்து கொடுத்திருப்பார்கள். நாம் அதை பார்த்து நம்ம மேச ராசி அப்படி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி இது போன்று நாம் கருத்து கணிகளை எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட். நாம் பிறக்கும் போது காலையில் சுமார ஒரு டேட் போடுறேன். காலையில் 6:25 மணிக்கு நாம் பிறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மணிக்கு நாம் பிறந்தோம். அப்போ இன்னைக்கு சூரியன் இந்த இடத்துல எல்லாம் உள்ளது. அப்போ இன்னைக்கு சூரிய உதயம் 6 வைத்துக் கொள்ளலாம். அப்போ நாம் பிறந்த தேதி 6:22 மணிக்கு நம்ம பிறந்திருக்கோம். அப்போ சூரியன் நின்றத்திலேயே லக்னம் இப்படி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி சப்போஸ் காலையில் ஒரு 8 மணிக்கு அப்படியே அது இதை 8ஆ மாற்றிக்கங்க. 8 மணிக்கு பிறந்திருந்தா இதுல இருந்து 2 மணி நேரம் 6:25 8:25 வரைக்கும் சூரியன் இங்குதான் லக்னம் வரும். அடுத்தது 8:25 வரை இங்க லக்னம். 8:30 முதல் 9 வரை 2 மணி நேரம். 2 மணி நேரம், இதுக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரம். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் லக்னங்கள் மாறும். அப்போ சூரியன் இங்குதான் இருக்கும், லக்னங்கள் மட்டும் மாறும். அப்போ நம்ம சூரியன் இருக்கிறது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து புரட்டாசி மாசத்துல பிறந்துக்கிறோம், அதனால சூரியன் இங்க இருக்கும். காலையில 6:25 8:25 வரைக்கும் இங்கதான் இருக்கும். அதனால நம்ம சூரியன் இங்குதான் இருக்கிறது, லக்னம். இது வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னம்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன நீங்க பிறந்தீங்கன்னு கேட்டாக்க இந்த மாதிரி கிராஸ் கோடு போட்டு லான்னு நம்ம ஜாதகத்திலே கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்கவுங்க செக் பண்ணுறதுக்கோசம் தான் இது சொன்னதுதான். இந்த இடத்துல வந்து லான்னு இருந்தால் இது கன்னி லக்னம். சப்போஸ் இந்த இடத்துல லா போட்டிருந்தா மிதுனம். அதே இந்த இடத்துல லா போட்டிருந்தா மீனம். இந்த இடத்துல லா போட்டிருந்தா தனுசு. இந்த லக்னத்துல நம்ம பிறந்திருக்கோம் அப்படி சொல்லலாம். அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம எல்லா லக்னத்துக்குமே கணக்கு போட்டு இந்த லக்னத்துல நம்ம பிறந்திருக்கோம். அப்ப இது 2வது பாயிண்ட், லக்னம் கண்டுபிடித்தல். அதற்கு என்பது 2வது பாயிண்ட். இப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? சூரியன் எந்தெந்த வீட்டுல இருந்தாக்க எந்தெந்த மாசம் என்பதை பார்த்தோம். அடுத்தது சந்திரன் எந்தெந்த வீட்டுல இருந்தாக்க என்ன ராசி என்று பார்த்தோம். அடுத்து லக்னம் எந்த வீட்டில் இருந்தாலும் என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக சூரியன் முதல் நவகிரகங்களுக்கு அதிபதியான சூரியன் இங்கு இருந்தால் உச்சம். அதே சூரியன் மேஷத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல வந்து பகை. அதே மிதுனத்துக்கு போச்சுன்னா நட்பு, கடகத்துக்கு போச்சோன்னா சமம், சிம்மத்துக்கு போச்சோன்னா ஆட்சி, கன்னிக்கு போச்சோன்னா சமம், சூரியன் வந்து துலாமுக்கு போச்சோன்னா நேசம், விருச்சிகத்துக்கு வந்தா நட்பு, தனுசுக்கு வந்தா நட்பு, சனி மகரத்துக்கு வந்தா பகை, கும்பத்துக்கு வந்தா பகை, மீனத்துக்கு போனா நட்பு என சூரியன் எங்கு அமர்ந்தால் நன்மை தீமை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை
சிம்மத்தில் பிறக்குது என்பதை வைத்துக் கொள்வோம். சூரியன் நேராக இங்கு இருந்தால் இதனுடைய 7ஆம் பார்வையாக வலிமை பெறுவார் என்பதை இதன் மூலம் தெரியும். இது 3வது பாயிண்ட். இதை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுங்க. சூரியன் எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் என்ன பலன். இப்ப அடுத்து எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி என்பது தனியா இப்ப அடுத்து சொல்ல போறேன். ஏன்னா இது சூரியன் மட்டும் சொல்லிட்டேன். இனி எந்தெந்த கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் ஆட்சி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பாயிண்ட். இது செவ்வாய் வீடு. செவ்வாய். இது சுக்கிரன். சுக்கிரன். இது புதன். இது சந்திரன். இது சூரியன். இது அதே புதன். கன்னி வீட்டுல புதன். துலாம்ல சுக்கிரன். இது விருச்சிகத்துல செவ்வாய். தனுசில் கும்பம். தனுசில் குரு. மகரத்துல சனி. கும்பமும் சனியோட வீடு. மீனம் குருவோட வீடு. இந்த வீடு இப்படி இருந்து இந்த கிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் எல்லாமே ஆட்சி கிரகங்கள். இது பூராமே அவங்கவுங்க வீட்டுல ஆட்சி. இத ஜோதிட ரீதியாக அதாவது கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. மேசத்துல செவ்வாய் ஆட்சி, ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்துல புதன் ஆட்சி, கடகத்துல சந்திரன் ஆட்சி, சிம்மத்துல சூரியன் ஆட்சி, கன்னியில புதன் ஆட்சி, துலாம்ல சுக்கிரன் ஆட்சி, விருச்சிகத்துல செவ்வாய் ஆட்சி, தனுசுல குரு ஆட்சி, மகரத்துல சனி ஆட்சி, கும்பத்துல சனி ஆட்சி, மீனத்துல குரு ஆட்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்தந்த வீடுகள் எல்லாம் ஆட்சி வீடு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இதுவே 2 டீமாக நம்ம பிரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது ராஜா டீம். இது ராணி. ஏன் நம்ம இதை ராணி டீம்னு சொல்றோம்? சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் புதன் 2, சுக்கிரன் 3, செவ்வாய் 4, குரு 5, சனி 6. இவருக்கு 6 டீம் கொண்டது ராஜா. 6 பேரை கொண்ட கிரகங்கள் ராணிக்கும். சூரியன் புதன் 2, சுக்கிரன் 3, செவ்வாய் 4, குரு 5, சனி 6. இது 2 டீம். ஏன்னா சூரியனுக்கு ஒரே வீடு, சந்திரனுக்கு ஒரே வீடு. மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வீடு வரும். அப்ப அந்த 2 வீட்டினுடைய பலன் என்னடான்னு கேட்டீங்கன்னா, மிதுனம் புதனோட வீடு, கன்னியும் புதனோட வீடு, ரிஷபமும் புதனோட வீடு, ரிஷபமும் சுக்கிரனோட வீடு, துலாமும் சுக்கிரனோட வீடு, மேஷமும் செவ்வாயோட வீடு, விருச்சகமும் செவ்வாயோட வீடு, தனுசும் குருவோட வீடு, மீனமும் குருவோட வீடு, மகரமும் சனியோட வீடு, கும்பமும் சனியோட வீடு. இந்த 2 வீடுகள் எல்லா கிரகத்துக்கும் உண்டு. ஆனா தாய் தந்தை என்பது ஒன்னே ஒண்ணுதான். சந்திரனும் சூரியனும் உலகத்திற்கு தாய் தந்தை என்று அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் டீம்ல இப்போ நம்ம இங்க சந்திரனில் இருந்து இந்த டீம் வரைக்கும் இப்படி கிராஸா எடுத்துக்கலாம். இதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருந்தால், சந்திரன் உட்பட லக்னம் உட்பட எல்லா கிரகங்களும் இருந்தால் இது ராணி டீம். சூரியன்ல இருந்து இந்த சைடு எல்லா கிரகங்களும் இங்கிருந்து இந்த கிராஸ்ல சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும் இங்க இருந்தால் இது ராஜா டீம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப எந்தெந்த கிரகம் இது முழுமை, இதுவும் முழுமை, எல்லா கிரகங்களும் இருக்கிற இடத்தில்
ஆட்சி உச்சம் ஆட்சி. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலனை கண்டிப்பாக தருவார்கள். இது ஒரு பாயிண்ட் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை பார்க்க சிறப்பான முறையில் எனக்கு தெரிந்தவரை எல்லாருக்கும் இதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்கவுங்க இதை நோட் பண்ணி இதை பாயிண்ட் எடுத்துங்க. நாளை முதல் 10 நிமிடம் எந்த கிரக கட்டத்தில் என்ன கிரகம் இருந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக சொல்லப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறோம்.